உங்களோட துணி இந்த மாதிரி டர்ன்னு கிழிஞ்சிட்டா கூட இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்காக துணியை ஓட்டுறதுக்காகவே புதுசாக டேப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி துணியை ஓட்டுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டேப்பை வந்து இந்த மாதிரி கிழிஞ்ச இடத்துல இப்படி வச்சுட்டு நம்ம துணியை அதுக்கு மேலே போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம அயன் பண்ணால் போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி 2-3 வாட்டி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிழிஞ்ச துணி வந்து நமக்கு இங்கே ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்படி ஒட்டிக்கிச்சு அப்படின்ற நம்பிக்கையில் தயவு செஞ்சு துணியை யாரும் வெளியில் போட்டு போயிடாதீங்க, அசிங்கப்பட்டு போவீங்க. நானும் ஆரம்பத்தில் பரவாயில்லையே நல்லா ஒட்டுதே அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா லேசாக இழுத்தாலே இந்த மாதிரி கிழிஞ்சிட்டு வந்துடுது. ஒருவேளை நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 லேயராக ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டி பார்த்தேன். 2nd லேயர், 3rd லேயர், 4th லேயர். ஸோ இப்போ 4 லேயர் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அதே டேப்பில். இப்போ அயன் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக சூடும் வந்து போயிடுச்சு. ஃபுல்லாக அயன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பிரியுதான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக பிரிந்துட்டு வருது. இதை ஒரு ப்ராடக்ட்டுன்னு கண்டுபிடிச்சி சேல் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் வேலை சீப்பு தான், 2 பீஸ் 90 ரூபா. டெம்பரவரியாக வேணால் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எங்கே வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். Say my name.